ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 3 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாத்தார், பராமரித்தார், வழிநடத்தினார். இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள். இந்த 4வது மாதத்திலும் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார் என்று அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் சங்கீதம் 71 அதிகாரம் முதல் வசனம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 4வது மாதத்தில் உங்களையும் குடும்பத்தையும் நம்மையும் ஆண்டவர் வெட்கப்பட விடாமல் நடத்துவார். காரணம் என்ன தெரியுமா? அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படுகிற மாதிரி அல்லது அவமானப்படுகிற மாதிரி அல்லது விழுந்து போகிற மாதிரி காரியங்கள் வரும்போது நீங்களும் நானும் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆகையினால தான் அங்கு சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் வெட்கமடையாதபடி செய்யும்படி நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? சங்கீதம் 71:5 பாருங்கள். கர்த்தாவே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன் என்று அங்கு சொல்லுகிறார். பார்த்தீர்களா? அவருடைய நம்பிக்கை என்ன? எப்ப இருந்து? சிறு வயதில் இருந்து ஆண்டவர் தான் அவருக்கு நம்பிக்கை. ஒரு ஜெபம் கூட அதே சங்கீதம் 71:9 சொல்லுகிறார், ஆண்டவரே நான் முதிர் வயது ஆகும்போது என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் குன்றும் போது என்னை கைவிட்டு விடாமலும் இரும் என்று அங்கு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எத்தனை அருமையான வேத வசனம் பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு நாள் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுமாம். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் வந்துவிடும். ஆகையினால தான் அங்கு தாவீது சங்கீதத்தில் கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 56:3 பாருங்கள். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். பார்த்தீர்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் பயம் என்பது வரும். எதை குறித்துனாலும் வரும். வியாதியை குறித்து வரும், நம்முடைய குடும்ப தேவைகளை நிறைத்து வரும், ஏன் நம் பிள்ளைகளை குறித்து கவலை வந்து கொண்டே இருக்கும் அல்லது பயம் வந்து கொண்டே இருக்கும். அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நாம் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பார்த்தீர்களா? இந்த வேதத்தில் நீங்கள் பல இடங்களில் நம்ம இந்த பயத்தில் இருந்து ஆண்டவராகிய கடவுளை இறுக பற்றி கொண்ட ஒவ்வொரு மனிதராய் வேதத்தில் வாசிக்கலாம். இதே தாவீதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் சொல்லுகிறார், 1 நாளாகமம் 29 அதிகாரத்தில் 15வது வசனம் மற்றும் 26 முதல் 28 வசனத்தை பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, நாம் பூமியில் அரதோசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியில் வாழ்வோம் என்கிற நம்பிக்கையே இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறோம். மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களா? நிழலை போல் இருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறார்களா? ஆகையினால் அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு நிழலை போல இருக்கிறோம், நம்பிக்கையே இல்லை. இப்படி சொன்ன இந்த தாவீது வாழ்க்கையில் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டார். அதனால் அவருக்கு என்னங்க ஆசீர்வாதம்? வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் தாவீதை உயர்த்தினார். எப்படி தெரியுமா? அங்கு வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 7 வருடங்கள் எபிரோனை வழிநடத்தும்படி அவர் ராஜாவாய் இருந்தார். 33 ஆண்டு காலங்கள் எருசலேமை
ஆளும்படி ராஜாவாய் இருந்தார். முழு இஸ்ரேல் தேசத்தையும் ஆளும்படி 40 ஆண்டுகள் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இஸ்ரேலை ஆளும்படி. நீங்க பாருங்க, இந்த தாவீதுக்கு நம்பிக்கை கடவுள் மேலதான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் அரசனாயிட்டார், பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, அங்கு தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவர் மகிமையுள்ளவராய், ஐஸ்வர்யம் உள்ளவராய், நல்ல முதிர் வயதில் மரித்து போய் அவருடைய இடத்துல அவருடைய மகன் சாலமன் அரசாட்சி செய்தாராம். எத்தனை அருமை, பார்த்தீர்களா? ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததுனால அவருடைய வாழ்க்கையில் தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முதிர் வயதில் மரணம். அது மட்டும் இல்லை, அவருக்கு அப்புறம் பையன் அரசாட்சி செய்ய வந்துட்டார். இன்னைக்கு பையன் ஆள்றார், அடுத்த பையன் ஆளுகிறார், அடுத்த பையன் ஆளுகிறார். தேசத்தினாலே அநேகருக்கு எரிச்சல் தான் வரும். ஆனால் வேதத்தில் பாருங்க, தகப்பனுக்கு பின் மகன் ஆட்சி செய்கிறார். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. இவங்களை எங்கே இருந்தாங்க? ஆடு மேய்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் யார் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததனால் தேவன் தாவீதை அருமையாய் உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் உயர்த்துவார் என்பது நிச்சயம். அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு 127 நாடுகளில் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு மொர்கதாய், வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். அரண்மனையின் வாசலில் காவலாளியாயிருந்த மொர்கதாயை தேவன் ராஜாவுக்கு பக்கத்தில் அவரை உட்கார வைத்து அலங்கரித்தார். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இதே மொர்கதாய் ராஜாவினுடைய அரண்மனையின் வாசல்ல போற வரவங்களுக்கெல்லாம் வணக்கம் போட்டுக்கிட்டு இருந்த அடிமை போல் இருந்த ஒரு யூதனை வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் அடுத்த இருக்கையில் அமர வைத்து தேவன் உயர்த்தினார். யூதர்களுக்குள்ளே பெரியவனாயிருந்தார். யூதர்களுக்கெல்லாம் அங்கு ராஜாவினிடத்தில் ஆலோசனை கேட்டு ஆலோசனை செய்யும்படி தேவன் அவரை உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் தேவன் உயர்த்துவார். கீழே இருக்கிறோமே, நமக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா? ஆண்டவர் உயர்த்துவார், அற்புதமாய் நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோபுவினுடைய விசுவாச அறிக்கையை பாருங்க. நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மீது நம்பிக்கையாயிருப்பேன். உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? ஆண்டவராகிய கடவுள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது, எந்த அளவுக்கு, நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஒரு காரியம் நடக்கலைன்னா குறி கேட்க போகிறது, வேற ஒரு அந்நிய தேவதரிடத்தில் போகிறது, பில்லிசூனியம் பார்க்கிறது, அதுவல்ல விசுவாச வாழ்க்கை, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையின் வாழ்க்கை. என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படி சொன்ன யோபுவை தேவன் கைவிட்டு விட்டாரா? யோபு 42:10 அவருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். முன்பு இருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தேவன் ஆசீர்வதித்து தீர்க்க ஆயுசோடு நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்து தீர்க்க ஆயுசோடு சுகத்தோடு வாழ தேவன் உதவி செய்தார். அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஏதோ நடக்கக்கூடாத ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடந்துவிட்டதே என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விடாதிருங்கள். நீங்கள் ஆண்டவர் மேல் வைராக்கியமாயிருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, நான் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நான் உம்மீது நம்பிக்கையாயிருப்பேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று நீங்களும் நானும் ஆண்டவற்றை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை பாருங்கள். அங்கு அப்போஸ்தலனுடைய பவுல் உடைய வார்த்தை என்ன?
நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போனோம். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் எங்களுடைய நம்பிக்கை இருந்தது. பார்த்தீர்களா? அவங்களுக்கு பயங்கரமான புயல், காற்று, வெள்ளம், ஆபத்தான சூழ்நிலையில் பிழைப்போம், தப்பிப்போம் என்ற நம்பிக்கையற்று போன சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை வந்தது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் எங்கள் நம்பிக்கை வந்தபடியினால் அந்த தேவன் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அறிக்கையிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களையும் தேவன் தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார். நம்பிக்கை இல்லாம போகுதே, அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 56:10 பாருங்கள். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். நீங்களும் நானும் வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க. வேத வசனம் நிரம்பின தேவனுடைய ஆவியானவர் ஏவன நல்ல பாடல்களை பாடி பாடி தேவனை மகிமைப்படுத்தி உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கு வேதம் சொல்லுகிற, நான் பயப்படுகிற நாளில் உம்முடைய வார்த்தையை நம்புவேன், உம் வார்த்தையை புகழுவேன். வார்த்தையாய் இருக்கிற ஆண்டவர், வார்த்தை மாம்சமாகிய இயேசு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த 4வது மாதமும் அற்புதமாய் நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து வெட்கமடையாதபடி அற்புதமாய் நடத்துவார். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த சப்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும். காரணம், என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை என்று எழுதியிருக்கிறதே. முதிர் வயதிலும் இவர்களை தள்ளிவிடாமல், பெலன் குன்றும் போது கைவிடாமலும் இருந்து ஆண்டவரே தப்புவித்து 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 இவர்களை காப்பாற்றி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உம்முடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், பயம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டம் வேதனை இருந்தாலும் மேல் நம்பிக்கை கொள்ள கிருபை தாரும், கிருபை தாரும், பெலன் தாரும். பயப்படுகிற நாளில் உம்முடைய வார்த்தையை படித்து படித்து வார்த்தையாயிருக்கிற பாடல்களை பாடி 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 ஆண்டவரை தியானம் செய்து நம்பிக்கை பெருகும்படி இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த 4வது மாதம் முதல் தேதியிலிருந்து மாதம் முடியும் வரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் மொர்தெகாயை உயர்த்தின தேவன், யோபுவை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், பவுலை உயர்த்தி ஆசீர்வதித்து அழகுபடுத்திய தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் வெட்கப்படாதபடி பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபமே ஜெயம். வேதமே சுவிசேஷமே என் பாரமாயிருந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி யோவான் 3:30 படி என்னில் இயேசு உயர, இவர்களில் இயேசு பெருக, என்னில் குறைய வேண்டிக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.